ஷாம் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். அனைத்து கட்சி கூட்டம் இன்றைக்கு ஒரு கோரிக்கையை, முக்கியமான கோரிக்கையை வைக்கிறாங்க. 30 ஆண்டுகளுக்கு அடுத்து இப்போதைய நிலை தொடரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தீர்மானம். அதை தாண்டி இன்றைக்கு அனைத்து கட்சிகளும், பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், இப்படி சில கட்சிகள், பாஜக கூட்டணி கட்சிகள் எடுத்த நிலைப்பாடை தாண்டி அனைத்து கட்சிகளும் ஒத்த குரலில் இன்றைக்கு பேசியிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த அனைத்து கட்சி கூட்டம்? என்ன அடுத்த கட்ட தாக்கத்தை தமிழ்நாடு அளவில், இந்திய அளவில் ஏற்படுத்தும்னு பார்க்குறீங்க? இதற்கு முன்னால் நடந்த அனைத்து கட்சி கூட்டங்கள், குறிப்பாக காவிரி பிரச்சனைக்காக நடந்த கூட்டம் 1991 நான் கூட அதில் கலந்து கொண்டிருக்கிறேன். பெரிய அளவுக்கு மத்திய அரசு அதற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு மரியாதை கொடுத்ததாக தெரியவில்லை. ஆனால் நாம் நமது கருத்தை வலியுறுத்தி ஆக வேண்டும். இதில் இன்னொரு திருப்பம் என்னன்னா, தென் மாநிலங்களுக்கான கூட்டுக்குழு, அது ஒரு திருப்பமான விஷயம்னு நான் பார்க்குறேன். பொதுவாக தொகுதி மறுவரையறை என்று சொன்னாலும் இது மக்களவை மறுவரையறை. மக்களவையில் எம்பிக்களின் எண்ணிக்கையை கூட்டினா ராஜ்யசபாலேயும் எம்பிக்கள் எண்ணிக்கை கூடும். அடிப்படையான ஒரு அபாயகரமான விஷயம் இதுதான். 1972க்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஜனத்தொகை வித்தியாசங்கிறது கிட்டத்தட்ட 3 மடங்கு. 54.8 கோடி 1971, 2024 145 கோடி கிட்டத்தட்ட. அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷன் படி மக்களவையின் மக்கள் தொகை பெருக பெருக மக்களவை உறுப்பினர்களையும் பெருக்கணும், எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையும் பெருக்கணும். இது நம்ம கான்ஸ்டியூஷன் மேண்டேட். இதில் மாற்று கருத்தெல்லாம் வைத்து அப்படியெல்லாம் இல்லை, ப்ரோரேட்டா ப்ரொபோர்ஷன் அப்படி சொல்கிறதெல்லாம் தவறு. அப்படின்னா கான்ஸ்டியூஷனை நம்ம மாற்றணும். கான்ஸ்டியூஷனை மாற்றணும்னா மாற்றிருக்கிறோம். முதல்ல ஒரு 25 வருஷம் இந்திரா காந்தி அம்மா மாற்றிருக்காங்க, 42வது அமெண்ட்மெண்ட்டு. அதுக்கு பிறகு ஒரு 25 வருஷம் ஐயா வாஜ்பாய் மாற்றிருக்காரு, 84வது அமெண்ட்மெண்ட்டு. இப்போ இன்னொரு அமெண்ட்மெண்ட் கொண்டு பழைய 543 தொடரணும் என்று சொல்லலாம். அது சுதந்திர இந்தியாவில் நடக்காது கிடையாது. இப்போ ஏன் சொல்லணும் என்றால், இதற்கு முன்பு இதே மாதிரி சொல்லி இருக்கிறாங்கல்ல, அதை அப்பைக்கும் இப்பைக்கும் என்ன வித்தியாசம் வரும்னு நீங்க பார்க்குறீங்க? இப்போ சொல்றதுனால வரக்கூடிய சாதகங்கள், பாதகங்கள், அப்படி அதை எப்படி பார்க்கணும்? என்னை பொறுத்தவரை நான் எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்துவதனால மக்களுக்கு பயன் இல்லைன்னு நினைக்கிறேங்க. நம்ம உண்மையிலே யாரோட எண்ணிக்கை அதிகப்படுத்தணும்னா, உள்ளாட்சி பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். அதற்கு அடுத்ததாக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தலாம். காரணம் என்னன்னா, அவங்க நேரடியாக மக்களோடு தொடர்புடையவங்க. எம்பிக்கள் என்னதான் நீங்க ஸ்டார் எம்பிக்கள் வேணா மக்களோடு தொடர்புடையவர்களாக இருப்பார்களே தவிர, மற்றவர்கள், இன்னும் சொல்ல போனால் பல ஊர்களில் பலருக்கும் தங்கள் எம்பி யாருன்னே தெரியாது. அதுதான் சுதந்திர இந்தியாவோட நிலைமை. தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்ல, வடநாட்டில் இன்னும் மோசம், படுமோசம். அப்போ எம்பிக்கள் எண்ணிக்கையை பெருக்கி ராஜ்யசபா உறுப்பினர் எண்ணிக்கையை பெருக்கினா ஏற்படுகிற செலவுனால மக்களுக்கு என்ன பயன்? இது நான் தொடர்ந்து எழுப்பி வருகிற கேள்வி. 2019 பல கட்டுரைகள் இது குறித்து எழுதியிருக்கிறேன். ஆனாலும் கான்ஸ்டியூஷன் இருக்கு, கான்ஸ்டியூஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், கான்ஸ்டியூஷனல் மேண்டேட், இப்படி தான் நம்ம இதை பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ என்ன அவசரங்க? என்ன நாளைக்கேவா டீலிமிட்டேஷன் கமிஷன் போட போறாங்கன்னு சில கேள்விகள் வருது. இது ஓனாய ஆட்டுக்குட்டி மாதிரி இதுக்கும் நம்ம ஒரு கதையை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரு குளத்துல 3 மீன் இருக்கு, ஒரு குளத்துல 3 மீன் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். 3 மீன்ல ஒரு மீனுக்கு பேரு வந்ததும் காப்போன், இன்னொரு மீனுக்கு பேரு வந்தபின் காப்போன், இன்னொரு மீனுக்கு பேரு வருமுன் காப்போன். சம்பளவர்கள்லாம் குளத்துல வலையை போட்டு மீனை அள்ளிடலான்னு பேசிட்டு இருக்கிறத 3 மீன்களும் கேட்குது. வந்தா பாத்துக்கலாங்க, நாளைக்கேவா வலைய போட போறாங்க. இது ஒரு மீனோட கருத்து. இன்னொரு மீன் வந்த உடனே நம்ம ஆக்ஷன் எடுத்தாலே போதுங்க, இப்ப என்ன அவசரம், அது வரைக்கும் குளத்துல சந்தோஷமா ஜாலியா இருப்போம். இன்னொரு மீன் இல்ல, வருமுன் காக்க வேண்டும், அதுதான் நல்லது, மீன்களே அப்படின்னு சொல்லுது. வருவதற்கு முன் காக்க வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கிறோம். எனவே டீலிமிட்டேஷன் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கருத்தை வலியுறுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதாவது கமிஷன் முதல்ல வர போறது இல்லை, ஆக்ட் வரும். ஃபர்ஸ்ட் சென்சஸ் ஆஃப்டர் 2026, அதுக்கு பிறகு ஆக்ட் கொண்டு வரணும். அப்ப இப்பவுமே தென் மாநிலங்களின் கருத்து அதுல பதிவாயிடுச்சுன்னா எல்லாருக்கும் அது பாதுகாப்பானது என்பது கருத்து. இல்லை, ஒரு பக்கம் இது தேவையில்லாத அச்சத்தை, நீங்கள் இந்த மீனு கதை சொன்னதுனாலேயே இந்த கேள்வியை வைக்கிறேன். பாஜகவுடைய மாநில தலைவர் இன்னைக்கு கூட இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தேவையில்லாத ஒரு அச்சத்தை இவர்கள் உருவாக்குகிறார்கள். காங்கிரஸ் காலத்தில் தான் அந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ இல்லைன்னு. எப்படி இந்த டிஃப்ரென்ஷியேஷன் எங்கேருந்து வருது? அதுக்கு ஏதாவது பாலிசி டிராஃப்ட் வந்திருக்குதா? இல்லை எதன் அடிப்படையில் பாஜகவுடைய மாநில தலைவர் சொல்கிறார்? அல்லது உள்துறை அமைச்சரும் ஏற்கனவே ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த உத்தரவாதமும் இன்றைய தீர்மானமும் எப்படியாக பார்க்கப்படும்?
உள்துறை அமைச்சர் ப்ரோரேட்டான்னு சொன்னாருங்க. அண்ணாமலை அவர்கள் கூறும்போது ப்ரொபோர்ஷனேட்னு சொன்னார். ஆனால் இதில் ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குன்னா, இதற்கு முன்பு நடந்த, அதாவது 1971 75 காலகட்டம், அதற்கு பிந்தைய காலகட்டம், அது குறித்த ஆவணங்களை படித்து பார்க்கும்போது ரீஅப்போர்ஷன்மெண்ட் என்கிற ஒரு கிளாஸை வந்து வலியுறுத்துறாங்க. அதாவது இதெல்லாம் டீலிமிட்டேஷனுக்கு முன்னாடி செய்கிற வேலை. ரீஅப்போர்ஷன்மெண்ட்னா என்னன்னா, அப்போ இருக்கிற ஜனத்தொகைக்கு ஏற்றவாறு முதல்ல மாநிலங்களோட எம்பி எண்ணிக்கையை மீண்டும் ஒரு முறை இன்டர்னலாக மாற்றி அமைத்தல். உதாரணமாக ரீஅப்போர்ஷன்மெண்ட் வந்தால் தமிழ்நாட்டுக்கு 39 சீட் இருக்கிறது தானே 31 குறைஞ்சிரும். உத்தரப்பிரதேசத்துக்கு 80 சீட் இருக்கிறது தானே 91 மாறிடும். என்னன்னா, நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அந்த விகிதாச்சாரம் தான். அதாவது 145 கோடிக்கும் இதற்கு முன்பு இருந்த ஜனத்தொகைக்குமான அந்த வித்தியாசம் தான். 10 லட்சம் பேருக்கு 10.1 ஒரு எம்பி. இது வந்து தோராய கணக்கு. இப்போ வேணா அது கூட்டலாம். கூட்டினாலும் ரீஅப்போர்ஷன்மெண்ட்டுங்கிறது மிகப்பெரிய டேஞ்சர். இது பற்றிய 3 கருத்துருவாக்கங்கள் வந்து எல்லா இடங்களையும் அது காண கிடைக்குது. அப்போ முதல்ல 31 குறைச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து மொத்த எம்பிக்களின் எண்ணிக்கை எவ்வளவு அதிகப்படுத்துதோ அதே மாதிரியான சமச்சீர், அதாவது அதே மாதிரியான சம அளவு ப்ரோரேட்டா அப்படி வந்தாலும் நஷ்டம் வந்து நமக்கு தான் வரும். நமக்குன்னு இல்லை, தென் மாநிலங்கள் எல்லாத்துக்குமே அந்த நஷ்டம் வந்துடும். ப்ரோரேட்டானா என்ன அப்படின்னா சம அளவு. அதாவது 15 நாள் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, 15 நாள் சம்பளம் தான் கொடுப்பாங்க. ஆனால் அது ஒரு நாள் சம்பளம் எல்லாருக்கும் ஒன்று தான். இதுதான் சம அளவு. ப்ரொபோர்ஷனேட்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ப்ரொபோர்ஷனேட் விகிதாச்சார அடிப்படையில் வந்து மக்கள் பிரதிநிதிகள் ஒரு 10% ஓட்டு வாங்கினா அந்த கட்சிக்கு இவ்வளோ எம்பி சீட்டு, இதெல்லாம் பல முறை பேசப்பட்ட விஷயங்கள் தான். அப்போ இதில் வந்து இந்த டேஞ்சர் எந்த இடத்துல வருதுன்னா ரீஅப்போர்ஷன்மெண்ட்டில் வருது. அப்போ அதான் முதலே நம்ம தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால தான் மீண்டும் ஒரு முறை அந்த பழைய ஃப்ரீஸுங்கிற அந்த கோரிக்கையை நம்ம முன் வைக்கிறோம். பவர் பாயிண்ட்ல கூட இது பற்றிய சில விளக்கங்கள் இருந்தது. எனக்கெல்லாம் அது மகிழ்ச்சியாகவே இருந்தது. ஏன்னா இது வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவையில்லை. அதே மாதிரி வந்து நம்ம ஆக்ட் போட்டு டீலிமிட்டேஷன் ஆக்ட் போட்டு கமிஷன் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ல நம்ம ரீஅப்போர்ஷன்மெண்ட் பண்ண முடியும். பாலிசி லெவல்ல 2026 சென்சஸ்க்கு பிறகு அப்படிங்கறத எடுத்தாலே போதும். எந்த சேஞ்சும் பண்ணாம மத்திய அரசாங்கம் பண்ண முடியும். அப்ப ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவங்க நடந்துகிட்ட முறையில தான். இதற்கு முன்பு அவர்கள் காஷ்மீர்ல எப்படி நடந்து கொண்டார்கள், மத்திய அரசு என்ன மாதிரியான தந்திரங்களை எல்லாம் கடைபிடித்தது, எப்படி வந்து ஹிட்டிங் பிலோ த பெல்ட்ல அவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க, இதை வைத்து தான் பயப்படுறோம். ஜவஹர்லால் நேருவா இருந்தா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வாஜ்பாயா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆனால் இப்ப நடப்புல இருக்கிறவங்க எது வேணாலும் செய்யறாங்க. அப்ப 4-5 மாநிலங்களோட ஆதரவு இருந்தாலே பெர்பச்சுவலா வந்து பாரதிய ஜனதா ஆட்சி தொடரும் 2029 அதற்கு பிறகு இப்படிங்கிற ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குமோங்கிற சந்தேகம் இருக்கு. அதை அண்ணாமலை நிவர்த்தி பண்ணணும். அதுக்கு பதிலாக அவர் வந்து ப்ரோரேட்டா ப்ரொபோர்ஷனேட்ங்கிற அந்த வார்த்தை ஜாலத்துல ஈடுபடுறார். 370 மாதிரி இதை பண்ணிட முடியுமா? அது ஒரு மாநிலம் சார்ந்த ஒரு விஷயம். இது நீங்க ஒப்பிட்டதுனால கேட்குறேன். இங்க எல்லா மாநிலங்களுக்கும் இதோட பத்தின ஒரு கன்சர்ன் இருக்கு. ஏன்னா இதுல பேசக்கூடிய ஒவ்வொரு கட்சி கூட்ட தலைவர்கள் பேசுறது இதை வச்சு எல்லா மாநிலங்களோட ஒருங்கிணைந்து உச்சி மாநாடு நடத்துங்கன்னு பேசுறதா இருக்கட்டும், அல்லது தென்னிந்திய அளவுலையாவது இந்த கூட்டமைப்பு இந்த மாதிரி கோரிக்கைகள் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்கல்ல, இந்த கோரிக்கைகளை மற்ற மாநிலங்கள் எப்படி பார்க்கும், அல்லது நம்ம இதை ஒட்டும் தேசிய அளவுல இது எப்படியான ஒன்றாக எடுத்துக்கொள்ளப்படும்? தமிழ்நாடு இப்ப முன்னாடி எடுத்து வச்சிருக்குது, இதை எல்லா மாநிலங்களும் ஏற்குமா, இத பத்தி யோசிக்குதா அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வியா இருக்குல்ல. ஏற்காத மாநிலங்கள் பட்டியலை நம்ம இப்பவுமே தயார் பண்ணிடலாங்க. உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா இது ஏற்காது. ஆனால் தென் மாநிலங்கள் தவிர ஏற்கக்கூடிய மாநிலங்கள் ஏற்கனவே அவங்க இந்த கருத்துக்களை பிரதிபலிச்சிருக்காங்க. வடகிழக்கு மாநிலங்கள், பஞ்சாப், உத்தரகாண்ட், பாரதிய ஜனதா ஆளுகிற உத்தரகாண்ட், இவங்க வந்து இதே கருத்தை பிரதிபலிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இதே அச்சம் இருக்கு. அப்படின்னா ரீஅப்போர்ஷன்மெண்ட்டுக்கு முன்னாடியே இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். 80 சீட் கொண்ட யூபிக்கு 91 சீட்டு, 40 சீட் கொண்ட பீகாருக்கு 50 சீட்டு, 25 சீட் கொண்ட ராஜஸ்தானுக்கு 31 சீட்டு, 29 சீட் கொண்ட மத்திய பிரதேசத்துக்கு 33 சீட்டு. இதுதான் வந்து ரீஅப்போர்ஷன்மெண்டோட லெவல். இதை வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ல மாத்திட்டாங்கன்னா அடுத்தடுத்து வருகிற எந்த விஷயத்தையும் நம்மளால தடுக்கவே முடியாது. அப்போ இது அவசரமாகவே உண்மையிலேயே நடத்தப்பட வேண்டிய விஷயம். அரசியல் ரீதியாக திசை திருப்புவதாகவே திமுக அரசு நடந்து கொண்டாலும் சரி, ஆனாலும் நாம் அனைவருமே இதை வரவேற்க வேண்டும். அரசியல் தனியா இருக்கட்டுங்க, இது மாநிலத்தோட நலன்களை 1971க்கு பிறகு பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். எனவே வேற வழியே இல்லை, வருமுன் காப்போனாக தயவு செய்து எல்லோரும் இருக்க வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். பேசலாம்.